Hi students, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 12th standard NCERT CBSE syllabus chapter 2 inverse trigonometric functions அதுல exercise number 2.2 fifth sumல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுல என்ன சொல்லிருக்காங்க write the following functions in simplest form சொல்லிருக்காங்க. ஸோ அதான் இப்போ வரைக்கும் fourth sum வரைக்கும் பார்த்திருக்கோம். ஸோ இதுல யூஸ் பண்றது எல்லாமே வந்து நம்ம trigonometric identities அப்படின்றது யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிட்டிஸ் எங்கன்னா யூஸ் பண்ண வேண்டியதுன்னா அதை நம்ம கண்டிப்பா இதுக்குள்ள அப்ளை பண்ணாதான் நமக்கு சம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்த 4 சம்லையும் பார்த்து புரிஞ்சுருப்பீங்க. ஸோ இந்த சம்ல எந்த மாதிரி ஐடென்டிட்டி நமக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இங்க கொடுத்துருக்கிறது என்ன, நமக்கு tan அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இங்க tan இன்வர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உள்ள இருக்கிறதுல என்ன பண்ணணும், எல்லாத்தையும் டேனா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க இந்த அதாவது cos x minus sin x divided by cos x plus sin x அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா மேலேயும் கீழே அதாவது டினாமினேட்டரையும் அது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டிவைடட் பை cos. அப்போ cos x divided by cos x minus sin x divided by cos x whole thing is divided by இங்க cos x divided by cos x plus sin x divided by cos x. ஸோ எல்லாத்தையும் காசால டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடும், இந்த காஸ் கேன்சல் ஆகி 1 ஆயிடும். ஆனா இந்த சைன் வந்து சைன் பை காஸ் என்ன ஆயிருக்கும், டேன் ஆயிடும். சரியா, நமக்கு என்ன பண்ணணும், இங்க டேன் இருந்ததுன்னா உள்ளேயும் டேன் ஆக்கிட்டோம். என்னன்னா என்ன ஆகும், டேன் இன்வர்ஸ் இன்டூ சம் டேன் டீட்டா அப்படின்னு எடுத்துட்டு வரோம். டேன் அண்ட் டேன் கேன்சல் ஆகிட்டு நமக்கு டீட்டா மட்டும் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக பண்றது தான். ஸோ இங்க என்ன பண்றோம், டேன் இன்வர்ஸ்க்காக உள்ள எல்லாத்தையும் மாத்த போறோம். அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் கேன்சல் ஆச்சுன்னா 1 மைனஸ் இங்க tan தீட்டா சரி எக்ஸ். சரிங்க, சம்ல எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்க tan x டிவைடட் பை 1 பிளஸ் tan x. சரி, இதுக்கப்புறம் எங்க இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1 அப்படிங்கிறது எங்க வரும் அப்படின்னா tan 45க்கு வருமா. அப்ப என்ன பண்ணலாம், tan pi by 4 தானே tan 45. tan 45க்கு என்னது 1ன்னு இருக்கு. அதனால மேல என்ன பண்றோம் அப்படின்னா tan inverse of tan pi by 4 minus tan x என்னெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. வெறும் ஐடென்டிட்டி மட்டும் இல்லாம நமக்கு ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சரி, இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 1 அப்படியே வச்சுக்கலாம். 1 பிளஸ் இங்க 1 into tan x இருக்கும் இல்லையா. ஸோ அந்த 1க்கு பதிலாக என்ன பண்ணிருக்கோம், tan pi by 4 into tan x. ஸோ நமக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம் அப்படின்னா tan a minus b. சரியா, இது பிளஸ் ஒன்ல நம்ம பார்த்த ஃபார்முலா தான். ஸோ tan a minus b என்ன வரும், tan a minus tan b whole thing is divided by 1 plus tan a tan b இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷனுக்காக தான் இப்படி மாற்றி இருக்கிறது. ஸோ இது ஒரு ஐடென்டிட்டியாக மாறிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், tan இன்வர்ஸ் ஆஃப் tan a minus bன்னு எழுதிக்கலாமா. இங்கே a தான் என்னது pi by 4, b தான் என்னது x. அதனால tan pi by 4 minus xன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த டேனும் டேனும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்னது pi by 4 minus x is the answer. ஸோ இவ்வளோதான், ஐடென்டிட்டி மட்டும் தெளிவாக தெரிஞ்சிச்சு. இல்லை இந்த ஐடென்டிட்டி எங்கே யூஸ் பண்ணி என்ன ஐடியா யூஸ் பண்ணலான்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக சால்வ் ஆகிடும். சம்மு ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் ஐடென்டிட்டி ப்ளஸ் ஒன்ல படித்தது மறந்துடாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஐடென்டிட்டிக்கு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா ஐடென்டிட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது, ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி வந்ததுன்னா கூட மற்ற ஐடென்டிட்டி எடுத்துகிட்டு வர்றது எப்படி அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சிக்ஸ்த் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஏ. மாடுலஸ்னா என்னன்னா மாடுலஸ்ல உள்ள எந்த வேல்யூ போட்டாலும் மைனஸ் போட்டாலும் சரி பிளஸ்ல வந்தாலும் சரி ஆன்சர் பிளஸ்ல தான் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால என்னவா இருக்குமா, ஏவோட லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏங்கிறது ஒரு நம்பராகவே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அதனால இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா மேல சைனு கீழே காசு வர மாதிரி மாத்தினீங்கன்னா தான், ஏன்னா இங்க டிவிஷன் இருக்கு. டைரக்டா வந்து டிவிஷன்லாம் இல்லாம இருந்தா உள்ள டேனா மாத்துறதுக்கு ஸ்ட்ரெயிட்டா பண்ணிடலாம். இப்ப டேனா மாத்துறோம்னா சைன் பை காசு தானே டேன். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்றேன், x is equal to sin theta அப்படின்னு வச்சுக்கிறேன். சரி, sin theta வச்சேன் அப்படின்னா மேல sin theta கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே sin thetaன்னு கொடுத்தா
எனக்கு இந்த a வந்து ஒரு பிரச்சனை வரும். அதனால என்ன பண்றேன், இந்த a ஸ்கொயர்னு வரும்போது இங்க சைனை கொடுத்தா சைன் ஸ்கொயர் ஆகும். அதே மாதிரி கூட எது இருந்தாலும் அது ஸ்கொயர் கிடைக்கும் இல்லையா? அதனால இன்னொரு ஏவும் போட்டுக்கிறேன். அப்போ a sin தீட்டா அப்படின்னு வரும்போது இங்க கொடுக்கும்போது ஸ்கொயர் ஆகும்போது a ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். ஸோ அதனால என்ன பண்ணலாம், இந்த எக்ஸுக்கு முதல்ல பிளான் பண்ணி என்ன பண்ணணும், சைனா மாத்துறதுக்கு அப்படின்ற, அதாவது காசா மாத்துறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா, இல்ல 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த பேட்டர்னை உள்ள கொண்டு வரும். நெக்ஸ்ட் இப்போ சம் எழுதிக்கலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணியிருந்தோம், a sin தீட்டா அப்படிங்கிறத இங்க சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ டிவிஷன்ல எழுதும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ன்றதுனால அப்படியே எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன எழுதிருக்கணும், இதை ஃபுல்லா ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர் வந்துடும், சைன் ஸ்கொயர் வந்துடும். அதனால a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. சரியா, முடிஞ்சது. இப்போ இது ரெண்டுத்துல இருந்தும் காமனா என்ன எடுக்கலாம், a ஸ்கொயர் எடுத்துடலாமா? a ஸ்கொயருடைய ஸ்கொயர் ரூட் ஆஃப் எடுத்தோம்னா என்ன வந்திருக்கும், a மட்டும் வெளியே வந்துடும். சரியா, அதனால a இன்வர்ஸ் ஆஃப் a sin theta whole thing is divided by square root of a ஸ்கொயர் அப்படியே வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்கொயருக்குள்ள என்ன வரும், எனக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்துருச்சா? நெக்ஸ்ட் இப்போ இது என்ன இருக்கு, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன, காஸ் ஸ்கொயர் தீட்டாவா? அதாவது 10th படிச்ச ஐடென்டிட்டி, காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த சைன் எங்க கொண்டு வந்துட்டோம்னா என்ன வந்திருக்கும், cos square theta is equal to 1 minus sin square theta. So இங்க cos square இங்க sin square, அதாவது cos square மாத்துறதுக்கு நமக்கு இது இருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ என்ன பண்ணலாம், நம்ம tan inverse of a sin theta whole thing is divided by square root of a square into cos square theta. சரியா, இப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, அதனால ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். சரியா, அதனால என்ன பண்ணலாம், tan inverse of a sin theta divided by, இங்க ஸ்கொயர் தான் போயிருக்கு, ஒரு a இங்க கண்டிப்பா இருக்கும், இதுலயும் காஸ்ட்ல ஸ்கொயர் தான் போயிருக்கு, ஒரு காஸ் இருக்கும், cos theta. இப்போ a கேன்சல் பண்ணிடலாம், sin theta by cos theta என்னது, tan theta. அப்போ tan inverse of tan theta ன்னு கிடைச்சிருது. ஸோ tan ம் tan inverse tan கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிற ஆன்சர் என்ன, theta. ஓகேவா, நம்ம இங்க தீட்டாக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இருக்கு, இங்க தீட்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்கு இந்த ஏ இங்க கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸ் பை ஏ சைன் தீட்டா அப்படி இருக்கும். வெறும் தீட்டா மட்டும் தான் வேணும் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. சரியா, இந்த ஏ முதல்ல கொண்டு வந்துடும், மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, அதனால இந்த ஏ முதல்ல கொண்டு வந்துடணும். அப்போ எக்ஸ் பை ஏ வந்துடும். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செவன்த் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது tan இன்வர்ஸ் ஆஃப் 3a square x minus x cube divided by a cube minus 3ax square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எப்படி மாத்தலாம், எல்லாம் 3 அப்படின்றது இருக்கு, மேலையும் கீழே மைனஸ் சைன் இருக்கு. இதுல எங்க நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்னா இந்த tan 3 தீட்டா வருது இல்லையா, அந்த மாதிரி இங்க மாத்துறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ இது எல்லாமே tanல வந்துச்சு, tan ஃபார்முலா இங்க என்ன இருக்கு, 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta அப்படின்னு இருக்கு. அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், x is equal to tan thetaவை டைரக்டா எடுக்கலாம். ஆனா இங்க என்ன இருக்கு, a அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அப்ப x கூட ஒரு a இருந்துச்சு அப்படின்னா இங்க என்ன இருக்கும், a ஸ்கொயர் இன்டூ a tan theta அப்படின்னும் போது இந்த a இன்டூ a கியூப் ஆயிட்டு இருக்குமா, a கியூப் tan theta அப்படி வரும். சரியா, அதே மாதிரி இந்த xக்கு வரும்போது இது a tan theta தி ஹோல் கியூப்னா இந்த கியூப் என்ன ஆயிருக்கும், இந்த டேனுக்கும் இந்த ஏக்கும் தான். அப்போ a கியூப் tan கியூப் தீட்டா அப்படின்னு மாறும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், இந்த tan தீட்டாவை ஏவோட நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுனால இங்க tan இன்வர்ஸ் ஆஃப், இந்த மாதிரிலாம் திடீர்னு எங்கிருந்து யோசிக்கிறது அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும், எந்த ஃபார்முலா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றது ஐடென்டிட்டியை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ ஐடென்டிட்டி கம்பேர் பண்றதுக்கு என்ன தெரியணும், ஐடென்டிட்டி தெளிவா தெரிஞ்சிருக்கணும். சரியா, இப்போ 3a ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு அந்த இடத்துல 3a ஸ்கொயர் இன்டூ எக்ஸ், எக்ஸ் என்னது a இன்டூ tan தீட்டா அப்படின்றதுனால a ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் என்ன ஆயிருக்கும், இங்க a கியூப் tan தீட்டா ஆயிட்டு இருக்குமா, அதனால இங்க
a cube tan theta minus a cube tan cube theta. அதான் இங்க சொல்லியிருந்தேன். எப்படி இந்த கியூப் வந்து x உடைய கியூப் உள்ள போகும்போது aக்கும் கியூப் ஆயிடும், tanக்கும் கியூப் போடணும். theta இடத்துல கியூப் போட்டுறாதீங்க. சரியா? நெக்ஸ்ட் இங்க a கியூப் மட்டும்தான் மைனஸ் 3 இன்டூ a. அப்போ a இன்டூ a ஸ்கொயர் tan ஸ்கொயர் theta. அப்போ a ஸ்கொயர் இன்டூ a என்ன ஆகும்? a கியூப் ஆயிடுமா? ஸோ a கியூப் tan ஸ்கொயர் theta. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இது எல்லாத்துலேயும் ஏவை வெளியே எடுத்துடலாம். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்டில் a கியூப் அதை வெளியே எடுத்துட்டு எழுதுனா என்ன இருக்கும்? 3 tan theta minus tan cube theta whole thing is divided by இதுலயும் a cube வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டிவிஷன்ல a cube இருக்கு. ஸோ இதுல இருந்து வெளியே a cube எடுத்தோம் அப்படின்னா 1 minus 3 tan square theta. ஸோ எதுக்காக அந்த x கொடுக்கும்போது a கூட கொடுத்தோம் அப்படின்றது இங்க தெரிஞ்சிருச்சா? அப்போ a cube கேன்சல். இதை பார்த்தா எப்படி இருக்கு? 3 tan theta minus 3 tan cube theta divided by 1 minus 3 tan square theta என்னது? நமக்கு 3, அதாவது tan 3 theta. ஸோ tan inverse of என்ன எழுதலாம்? இந்த உள்ள இருக்கிற ஐடென்டிட்டி என்னது? tan 3 theta. ஸோ tan கேன்சல் பண்ணோம்னா இங்க 3 theta அப்படின்னு கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்? இங்க தீட்டாக்கு தான் வேணும் அப்படின்றதுனால என்ன சொல்லலாம்? theta is equal to எடுக்கும்போது tan inverse of x by 2 அப்படின்னு எடுப்போம். ஸோ 3 theta அப்படிங்கிறதுனால 3 ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்க மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 theta is equal to 3 tan inverse of x by 2. சரியா? So this is the answer. So next sum பார்க்கலாம்.